வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனிக்கு கல்ஃப் ஆயில் இந்திய நிறுவனத்தில் தலைமைச் செயல் அதிகாரி பதவி வழங்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற தோனியை கௌரவிக்கும் வகையில் கல்ஃப் ஆயில் நிறுவனம் இந்த பதவியை தல தோனிக்கு வழங்கியுள்ளது. இந்திய அணியின் மிகச்சிறந்த தலைவராக புகழப்படும் தோனி பல முக்கிய போட்டிகளில் அணியை வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகித்து வெற்றியை நாட்டியவர். இவர் சமீபத்தில் தனது கேப்டன் பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இதையடுத்து டெஸ்ட் போட்டிகளுக்கு தலைமை தாங்கிய விராட் கோலி கேப்டன் பதவியை ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில் தல தோனிக்கு தலைமைச் செயல் தலைவர் பதவி அளித்துள்ளது கல்ஃப் ஆயில் இந்தியா நிறுவனம். 1983 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 27 வருடங்கள் எட்டாக்கணியாக இருந்த கோப்பையை தோனி தலைமையேற்று பெற்று தந்தார். ஏப்ரல் 2, 2011 இலங்கையுடனான இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று உலகக்கோப்பையை கைப்பற்றியது. உலகக்கோப்பையை கைப்பற்றி 6 வருடங்கள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் தோனியை கௌரவப்படுத்தும் நோக்கில் இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளதாக கல்ஃப் ஆயில் இந்தியா நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் டிக்கெட் செக்கராக ஆரம்ப காலத்தில் பணியாற்றிய தோனி இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவராகி இன்று ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்தியை அறிந்த தல தோனியின் ரசிகர்கள் அதை கொண்டாடும் வகையிலும் அவரை கௌரவப்படுத்தும் வகையிலும் பல மீம்ஸ்களையும் போஸ்ட்களையும் பதிவு செய்து வருகின்றனர். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.